ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். பிஎஸ்என்எலுக்கு மட்டுமே இத்தனை நாள பிரைவேட் செக்டரான ஜியோ, ஏர்டெல் இது மாதிரி இருந்த மற்ற சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டு நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருமே கிட்டத்தட்ட 28 லட்சம் பேருக்கு கவர்மெண்ட் தொலைத்தொடர்பு சாதனமான பிஎஸ்என்எலுக்கு மாறி இருக்காங்க. ஓகேங்க, இவங்க எல்லாருமே ஏர்டெல், ஜியோ இவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சலுகையை அவங்க பிரைஸை ஏற்றிருக்காங்க. ஓகேங்க, மற்றதுக்கும் நம்ம கவர்மெண்ட் தொலைத்தொடர்பு சாதனமான பிஎஸ்என்எலுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு, எவ்வளோக்கு எவ்வளோ பிரைஸ்ல டிஃப்ரெண்ட் இருக்கு, நம்ம எல்லாத்தையும் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சல்யூட். இப்போ பிரைவேட் செக்டார்ல இப்போ இந்த கரண்ட்ல என்னென்ன பிரைஸ் இருக்கு, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரைவேட் செக்டார்ல ஜியோவையும் கவர்மெண்ட் செக்டார் பிஎஸ்என்எல் எடுத்துக்கலாம். இவங்களுக்கும் பிரைஸ் என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்என்எல் 197 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 2 GB டேட்டா 70 நாளைக்கு தராங்க. அதே ஜியோல பாத்தீங்கன்னா 1029 ரூபாய்க்கு 2 GB டேட்டாவும் 84 நாளைக்கு தராங்க. அதுல இருந்து இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் எக்ஸ்ட்ரா தராங்க ஜியோல. ஆனா பிரைஸ் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு. ஓகேங்க, அதுக்கடுத்து ஒரு மாசத்துக்கு பிஎஸ்என்எல் 139 ருபீஸ்க்கு 139 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 1.5 GB தராங்க 28 டேஸ்க்கு 28. அதே நீங்க ஜியோல பாத்தீங்கன்னா 299 ரூபாங்க, கிட்டத்தட்ட டபுளுக்கும் மேல இருக்கு. அதே 1.5 GB தான் தராங்க, அதே 28 நாளைக்கு தான் தராங்க. அதுக்கடுத்து நீங்க பிஎஸ்என்எல் 397 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 2 GB டேட்டா தராங்க, 150 நாளைக்கு தராங்க. அதே நீங்க ஜியோ எடுத்தீங்கன்னா 999 ரூபா 2 GB டேட்டா, அதே டேட்டா டேஸ் 98 நாளைக்கு தான் தராங்க. கிட்டத்தட்ட அதுலயும் கொஞ்சம் கம்மியா தராங்க. ஆனா பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜியோல எங்கேயோ இருக்கு, ஏறி இருக்கு. இப்போ 1 இயர் பிளானுக்கு பிஎஸ்என்எலுக்கும் ஜியோக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. பிஎஸ்என்எல் 1515 ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 2 GB டேட்டா 365 டேஸ்க்கு தராங்க. அதே ஜியோல 3599, இப்போ டபுளுக்கும் மேல. டேட்டா 2.5 GB, கிட்டத்தட்ட 0.5 GB எக்ஸ்ட்ரா தராங்க ஜியோல, அதே 365 டேஸ்க்கு. ஆனா பிரைஸ் எங்கேயோ இருக்குங்க ஜியோக்கும் பிஎஸ்என்எலுக்கும். இப்போ வரைக்கும் பிஎஸ்என்எல் கிட்ட 9000 4G டவர் இருக்கா சொல்லப்படுது. அதை இன்னும் வரவிருக்க காலத்துல 1 லட்சம் டவர் 4G டவரா அவங்க மாத்த பிளான் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம டாடா அவங்களுடைய இணைஞ்சி கிட்டத்தட்ட 1000 கிராமங்களுக்கு 4G சேவையை இவங்க கொடுத்துட்டு வரப்போறதாகவும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு டாடா அவங்களுடைய ஒரு ஒப்பந்தம் போட்டு 4G சேவை முடிஞ்சதுக்கு அப்புறமா 5G சேவை நாடு முழுக்க இந்தியா ஃபுல்லா 4G சேவையை கொடுத்துட்ட பிறகு 5G சேவையை தொடங்குறதா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இது அடுத்து வர இருக்க ஜனவரி, அதாவது 2025ல ஜனவரில இதை கொடுக்கறதா ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. என்னத்தான் இருந்தாலும் நம்ம எல்லாருமே நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க. அம்பானி, முகேஷ் அம்பானி அவங்க ஜியோ கம்பெனியை கொண்டு வர வந்ததுக்கு அப்புறம் தான் வேர்ல்டுல நம்ம எங்கேயும் இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு இருந்து நம்ம அதுக்கப்புறமா பல கண்ட்ரியை நம்ம பின்னுக்கு தள்ளி நம்ம இன்னைக்கு முன் வந்திருக்கோம். இப்போ இதே பிளான்ல பிஎஸ்என்எலுக்கும் ஜியோக்கும் ஒரு சில பிஎஸ்என்எல் நெட்டு தராங்க, அவ்வளவுதான். ஆனா ஜியோ என்னென்ன தராங்கன்னா டிஸ்னி ஹாட் ஸ்டாரு, ஜியோ சினிமா இதெல்லாம் பாக்குறதுக்கு தராங்க. ஆனா பிரைஸ் எங்கேயோங்க. நம்ம இதெல்லாம் நெட் யூஸ் பண்றதுக்கு ஓகே, பட் பிரைஸ் எங்கேயோ. நம்ம எல்லாருமே ரொம்ப பெரிய ரிச் பீப்புள் அப்படி இல்லை, எல்லாருமே இந்த போன் யூஸ் பண்றவங்க எல்லாருமே நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க. ஏதோ 1% ஏத்துனா கூட எங்கேயோ போய் நிற்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட். எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்க, எங்கேயோ ப்ராஃபிட் நிற்கும். எல்லாருமே ஒரு ஆதங்கமா சொல்லிட்டு இருந்தாங்க. முகேஷ் அம்பானி அவருடைய பையன் கல்யாணத்துக்கு எங்க எல்லாருமே மொழியை எழுதி வச்சுட்டாரு ஜியோ பிரைஸ் எல்லாம் ஏத்தின்னு. நீங்க எல்லாரும் நினைச்சு பாருங்க, உங்களுக்கு நீங்க சின்ன வயசுல இருந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ப்ராஃபிட் சேர்த்து வைக்கிறீங்க. உங்க பையன் கல்யாணத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் எடுத்து செலவு பண்றீங்க உங்க பையனோட மேரேஜுக்கு. அப்படின்னா பாத்துக்கங்க, ஒரு 50 லட்ச ரூபாய் சேர்த்துட்டு ஒரு 5 லட்ச ரூபாய் எடுத்தீங்கன்னா அது உங்க லைஃப்ல ஒரு 10%. உங்க 50 லட்ச ரூபாய் சொத்துல இருந்து ஒரு 5 lakhs எடுத்தீங்கன்னா 10%. ஆனா முகேஷ் அம்பானி அவருடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணாரு தெரியுமாங்க, அது ரொம்ப ரொம்ப அவருடைய சொத்து மதிப்புல இருந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. எவ்வளவு தெரியுமா அவருடைய சொல்றாங்க, கிட்டத்தட்ட 0.5% தான் அவர் மேரேஜே பண்ணாரு அவரோட பையன் கல்யாணத்துக்கு. ஒரு சாதாரண நம்மளே 10% எடுத்து நம்ம செலவு பண்றோம், அவர் வெறும் 0.5% தான் பண்ணியிருக்காராம். எல்லாரும் சொல்றாங்க 5000 கோடி 10,000 கோடி இவ்வளவு ஆச்சுன்னு. ஆனா எல்லாமே அவருடைய சொத்து மதிப்பு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜியோ இந்த தொலைத்தொடர்பு இண்டஸ்ட்ரியில வர்றதுக்கு முன்னாடி நம்மளாம் ஒரு நெட் ரீசார்ஜ் பண்றதுக்கே எவ்வளவு பிரைஸ் காஸ்ட்லி செலவு பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ஜியோ வந்த பிறகு தான் அது எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஆனா இப்ப ஜியோ ஏத்தனது
அது வந்து என்ன ஏதுன்னு ஒரு விவாதத்துக்கு போயிட்டு இருக்குங்க. எப்பவுமே வந்து ஒரு போட்டியாளர் இருந்தாருன்னா அதுக்கு ஈக்குவலான இன்னொரு காம்படிட்டிவ் இருந்தாதான் அது கரெக்டா இருக்கும், அந்த கேமே நல்லா இருக்கும். ஏன்னா ஜியோ வந்ததுக்கு அப்புறமா வந்து மற்ற போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து ஜியோ வந்து அப்படியே நான் வந்து தூக்கி சாப்பிட்டு போயாச்சு. இப்போ வந்து கவர்மெண்டான பிஎஸ்என்எல் வந்திருக்காங்க போட்டிக்கு. கூடவே வந்து டாடா வராரு, வந்திருக்காரு அவரு. ஒரு ஏன்னா இந்தியா ஃப்ரீடம் சுதந்திரம் கிடைக்கும் போதே வந்து டாடா அவ்வளோ ரொம்ப இந்தியாவில் வந்து ரொம்ப ரிச்சஸ்ட், ரொம்ப நம்பர் 1 பணக்காரு அவரு. இப்போ வந்திருக்காரு, இப்போ இருக்க நம்பர் 1 இந்தியாவோட பணக்காரரோட மோதுறதுக்கு. ஓகேங்க, பிஎஸ்என்எல், ஜியோ, டாடா, அம்பானி மோத போறாங்க. யாரு என்ன வின் பண்ண போறாங்க நம்ம பார்க்கலாங்க. ஓகேங்க, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாமே நம்ம கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சல்யூட்.